கரூர்ல அந்த 41 குடும்பங்களையும் சந்திச்சாரு நம்ம தளபதி நமக்கு மாமல்லபுரத்துல. அது சந்திச்சதுக்கு அப்புறமா அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, இப்படி போய் வெளியே சொல்லுங்க, இப்படி போய் வெளியே சொல்லுங்கன்னு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த இவனுங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்களா இப்படி நீங்களாவே உங்க மனசுல இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும். ஆனா அது நாங்க சொல்லி கொடுத்ததா இருக்கும். நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஆனா நீங்க சொல்றது. சோ அந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சிரிப்பு தாங்க வருது. ஏன்னா எந்த ஒரு விஷயமே கிடைக்கல, எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அவனுங்க வாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு போய் பேசி ஏதாச்சும் ஒண்ணு போட்டு லைக்ஸ் வியூஸ் யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். இது போக டிஎம்கேல இருந்து வேற காசு வாங்கிக்கிறானுங்க. எவ்வளவு இதான ஒரு ஈனப்பிறவியா இருப்பானுங்க இந்த ரெண்டு பேரு. இதுல ரோஸ்ட் பிரதர்ஸா ஒரு வேஸ்ட் பிரதர்ஸா இருந்துட்டு சிரிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம தளபதி அவ்வளவு பெரிய 41 பேர் உயிரிழந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாசமா அவர் வேதனையோட இருந்து அவங்கள சந்திச்சு காலை விழுந்து அழுது ஆறுதல் பண்ணிருக்காரு. அதெல்லாம் ஃபேக்கு, அதே மாதிரி அவங்க பேட்டி கொடுத்ததெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா உனக்கு பிரச்சனை?